அது அனந்தாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம். அங்க பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஏழை இருந்தான். அவங்க வீட்டுல சின்ன விளக்கோட வெளிச்சத்துல புருஷ பொண்டாட்டி 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, இந்த மழைய பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. விட்டா கூரையெல்லாம் பறந்து போயிடும் போல. நாளைக்கு காலையில அந்த தாசில்தார் ஐயா நம்ம வயல்கிட்ட வரதா சொன்னாருல்ல. நம்ம கிட்ட எந்த காகிதமும் வேற இல்ல. அந்த பூபதி இருக்கானே, நம்ம கிட்ட இருந்து நம்ம வயலை புடுங்கிறதுக்கு அந்த தாசில்தாருக்கு பணம் கொடுத்திருக்கானா. நாளைக்கு நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சொத்து கைவிட்டு போயிடுமா? கவலைப்படாத சரஸ்வதி, அந்த ஆகாயமே இடிஞ்சு நம்ம தலையில விழுந்தாலும் சரி, நம்ம நிலம் நம்ம கிட்ட தான் இருக்கும். நம்ம நிலத்தோட உண்மையான பத்திரங்கள் எல்லாம் என் தங்கச்சி ஜானகி கிட்டையும் மாமா சீனிவாசன் கிட்டையும் பத்திரமா இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா அந்த பூபதியோட அப்பா செஞ்ச கொடுமை தாங்க முடியாம நிலத்தோட பத்திரங்களை மாமா சீனிவாசன் கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு. அவர்கிட்ட இருக்கிறது எனக்கும் தைரியம் தாங்க. ஆனா கரையை தாண்டி அந்த பக்கமா இருக்கிற கிருஷ்ணாபுரம் ஊர்ல அவர் இருக்காரு. நடுவுல இருக்கிற அந்த ஆறு இப்ப எப்படி இருக்கேன்னு பாத்தீங்கல்ல. இந்த மழையால அந்த ஆத்துல தண்ணியோட வேகம் அதிகமா இருக்குங்க. இந்த பயங்கரமான நேரத்துல எந்த படகோட்டியாவது ஆத்துல படகு ஓட்டுவானா சொல்லுங்க? நம்ம தேவைக்காக யாரும் அவங்க உயிரை பணயமா வைக்க மாட்டாங்களே. சரஸ்வதி, என் மாமா சீனிவாசனை பத்தி உனக்கு சரியா தெரியாது. அவரு பசியோட கூட தூங்க போவாரே தவிர கொடுத்த வாக்க தவற மாட்டாரு. போன வருஷம் பண்டிகை அன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்தப்போ என் கையை மேல அவரோட கைய வச்சு சத்தியம் பண்ணாரு. ராமையா, அந்த பூபதி எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தாசில்தாரு உன்னோட நிலத்தை பார்வையிட வரும்போது நான் பத்திரத்தோட வந்து நிப்பேன்னு, உன்னோட நிலத்தை காப்பாத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. கொடுத்த வாக்குக்காக அவருடைய சொத்தையோ அவருடைய உயிரையோ கூட பணைய வைக்க தயங்க மாட்டாரு என்னோட மாமா. உங்க வார்த்தை எனக்கு நம்பிக்கைய கொடுக்குதுங்க. ஆனா இந்த ராத்திரி இருட்டு, அடிக்கிற இந்த காத்து மழை எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன ஆனாலும் சரி, நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிற இந்த பிரச்சனையை விட்டு நாம தப்பிச்சே ஆகணும். எல்லாத்தையும் அந்த சிவபெருமா பார்த்துப்பான் சரஸ்வதி. நாம நம்பி இருக்கிறது தர்மத்தை, பொய்ய இல்ல. நாளைக்கு வயல்ல தர்மமே ஜெயிக்கும். அதே நாள் ராத்திரி நேரம் அதே கிராமத்துல இருக்கிற பூபதி அவனுடைய அறையில அங்க இங்கன்னு நடந்துகிட்டு இருந்தான். பூபதி ரொம்பவும் திமிரா அவனுடைய நம்பிக்கையான வேலைக்காரன் வீரையா கூட சேர்ந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். டே வீரையா, பாத்தியா இந்த புயல் காத்து கூட எனக்கு எவ்வளோ நல்லது பண்ணுதுன்னு? இயற்கையே என்னோட பக்கம்தான்டா இருக்கு. நாளைக்கு காலையில நிலத்தை பாக்குறதுக்கு தாசில்தார் வெங்கட்ராமையா வரும்போது அந்த நெசவாளி ராமையா கிட்ட அவனோட நிலத்தை காமிக்கிறதுக்காக எந்த பத்திரமும் இருக்க போறதில்ல. அவனோட மாம சீனிவாசன் நதிக்கு அந்த பக்கம் மாட்டிக்கிட்டு இருக்கான். இந்த புயல் வெள்ளத்துல யாரும் வர முடியாது. ஆமாங்க ஐயா, ஆமா, உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்து வீசுதுங்க ஐயா. நம்ம ஊரு நதி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. சின்ன படகு இல்லைங்க ஐயா, பெரிய கப்பலே வந்தாலும் நதியில மூழ்கி போயிடும். இந்த வெள்ளத்துல எந்த படகோட்டியாவது நதியை கடக்க முயற்சி பண்ணானா அவனை ஊரை விட்டே துரத்தி அடிச்சிடுவேன்னு நான் மிரட்டிட்டு வந்திருக்கேங்க ஐயா. நல்ல வேலை வீரையா, அந்த ராமையா கிட்ட இருக்கிற 2 ஏக்கர் கரிசல் மண் இருக்கே, அது ரொம்ப வளமானது. அந்த இடம் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா என்னோட பெருமை பல மடங்காகும். அந்த ராமையாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே எதிர்த்து பேசுவான். நாளைக்கு தாசில்தார் கையெழுத்து போட்ட அடுத்த நிமிஷமே அவனையும் அவனோட பொண்டாட்டியையும் நடு ரோட்டுக்கு தள்ளி விடணும்டா. என்னோட எதிரிங்க எப்பவும் அவமானப்பட்டு நிக்கணும். ஆனா ஐயா, அந்த சீனிவாசன் ரொம்ப பிடிவாதக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு ராத்திரியே இரவோட இரவா அவன் நதியை கடக்க முயற்சி பண்ணா என்ன பண்றது? இல்ல வீரையா, ஒருவேளை அவன் நதியை கடந்தாலும் நம்ம ஊருக்குள்ள வரக்கூடாது. நீ நம்ம ஆளுங்க சில பேரை கூட்டிக்கிட்டு போய் நதியோட கரையில காவலுக்கு ஏறு. ஒருவேளை அவன் எப்படியாவது நதியை கடந்து வந்தானா அவன் கையில இருக்கிற பத்திரங்களை பிடுங்கி ஓடுற நதியில வீசி எறிங்க. அவனை கையோட பிடிச்சு எங்கேயாவது தூரமா கூட்டிக்கிட்டு போங்க. என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு தாசில்தார் வரும்போது அந்த பத்திரங்கள் நிலத்துக்கு வரக்கூடாது. உத்தரவுங்க ஐயா. உங்களோட கட்டளைப்படி நான் இப்பவே சில ஆளுங்களை கூட்டிக்கிட்டு நதிக்கரைக்கு போகிறேன். அந்த சீனிவாசன் நம்ம ஊருக்குள்ள வராம நான் பாத்துக்கிறேங்க ஐயா. அதே நேரத்துல ஆத்துக்கு அந்த கரையோரத்துல பயங்கரமா மழையும் காத்தும் வீசிக்கிட்டு இருக்கும்போது
ஸ்ரீனிவாசனும் அவருடைய மனைவியான ஜானகியும் கரையோரமா வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ படகோட்டுற சுப்பையா அவங்கள படகுல ஏறாதீங்க, திரும்பி போயிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சீனிவாச ஐயா, தயவு செஞ்சு என் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. உங்க காலில் வேணுனாலும் விழறேன். இங்க பொங்கி வந்துகிட்டு இருக்கிற இந்த நதியை தாண்டி போக படகு ஓட்ட என்னால முடியாது. இந்த புயல் காத்துல படகு ஒரு நிமிஷம் கூட நதி மேல நிக்காது. நதிக்கு நடுவுல பெரிய பெரிய சுழல் இருக்கு சாமி. ஒருவேளை நாம போனா நதியில மூழ்கிடுவோம். என்னங்க, சுப்பையா சொல்றது உண்மைதான். எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. நம்ம கையில இருக்கிற அண்ணனோட பத்திரத்தை விட எனக்கு உங்க உசுறு முக்கியம். இன்னைக்கு ராத்திரி இங்கே இருந்து நாளைக்கு மழை விட்டதும் நம்ம போலாங்க. இல்லம்மா, முடியாது. நாளைக்கு காலையில 8 மணிக்கே நிலத்தை அளக்கிற வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. நான் மட்டும் சரியான நேரத்துக்கு போகலன்னா அந்த கொடூரம் பூபதி என் அண்ணனோட நிலத்தை புடுங்கிடுவான். என்னோட மாப்பிள்ள ராமையா என் மேல நம்பிக்கை வச்சு எனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். நிலத்தை அளக்கிற அன்னைக்கு நான் கண்டிப்பா பத்திரங்களோட வருவேன் ராமையா. அந்த இடம் உனக்கு தான் சொந்தமாகும் அப்படின்னு என் மாப்பிள்ள ராமையாவுக்கு நான் போன தடவை வாக்கு கொடுத்துருக்கேன். என்ன ஆனாலும் ஆகட்டும் ஜானகிம்மா. ஆனா நான் கொடுத்த வாக்க மீறின நம்பிக்கை துரோகியா வாழ மாட்டேன். சீனிவாச ஐயா, அந்த பூபதியோட ஆளுங்க கையில் ஆயுதங்களோட அந்த கரையில காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன கூட உங்களை நதியை தாண்டி கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு எச்சரிச்சாங்க. அங்க போனா உங்களுக்கு ஆபத்து வருங்க ஐயா. சுப்பையா, நீ என்ன நம்பி வா, நான் என் தர்மத்தை நம்பி வரேன். உன்னோட உயிருக்கு என்னோட உயிரை அரணா வைக்கிறேன். என்கிட்ட இருக்கிற தோல் பைய பாத்தியா? இதுக்குள்ள இருக்கிறது வெறும் காகிதங்கள் இல்லை. எங்க ராமையா குடும்பத்தோட வாழ்க்கை இதில் இருக்கு. ஒருவேளை நீ படகை எடுக்கலன்னா நான் இந்த நதியில குதிச்சு நீந்தியே போவேன். என் தங்கச்சியும் என் மாப்பிள்ளையும் நிம்மதியா இருக்கிறதுக்காக நான் இந்த நதியை தாண்டியே தீருவேன். ஆமா சுப்பையா, இப்ப எங்களுக்கு வேற வழியும் இல்ல. ஒரு குடும்பம் நடுத்தெருவுக்கு வரக்கூடாதுன்னா நாங்க இந்த சாகசத்தை பண்ணிதான் ஆகணும். என்ன ஆனாலும் சரி, படகெடு, உனக்கும் எதுவும் ஆகாது. ஏன்னா நமக்கு துணைய நிச்சயமா கடவுள் இருப்பாரு. உங்களை மாதிரி சொந்தம் கிடைக்க அந்த ராமையா கொடுத்து வச்சிருக்கான் சாமி. உங்க உறுதியை பார்க்கும்போது எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தோணுது. ஏறுங்க ஐயா படகுல. அந்த சிவன் நம்மளை காப்பாத்துவான். நான் இப்பவே படகை நதியில இறக்குறேன். அப்படி பயங்கரமான இருட்டுல அடிக்கிற காத்து மழையில பொங்கி ஓடிக்கிட்டு இருக்கிற ஆத்து தண்ணிக்கு மத்தியில அந்த சின்ன படகுல அவங்க 3 பேரும் சேர்ந்து பயணத்தை ஆரம்பிச்சாங்க. ஆத்துக்கு நடுவுல போகும்போது அந்த படகுல ஒரு துளிவு வந்து தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சது. சீனிவாச ஐயா, விபத்து நடந்துடுச்சுங்க. கொடூரமான அலைகளால படகோட அடிப்பகுதி உடைஞ்சு போச்சு. தண்ணி வேகமா உள்ள வருது. படகு மூழ்க போகுதுங்க ஐயா. என்னங்க என்னங்க இது? நடு ஆத்துல நாம முழுக போறோமா? நாம தப்பு பண்ணிட்டோமா? நீ பயப்படாத ஜானகி. சுப்பையா, நீ படகை கெட்டியா பிடிச்சிக்கோ. அவரு கைய தண்ணிக்குள்ள விட்டு கீழே விலகி இருக்கிற அந்த பலகையை சரி பண்ணி அவர்கிட்ட இருக்கிற துணியால அந்த துளைவை அடிச்சு தண்ணி வராம தடுத்தாரு. ஜானகி, நீ உன் கைகளாலேயே படகுல இருக்கிற தண்ணிய வெளியில எடு. நேரமில்ல, சீக்கிரம். சீனிவாச ஐயா, உங்க கையில பெரிய காயம் ஏற்பட்டிருக்குங்க ஐயா. பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு வலிக்கலையா? இந்த வலியெல்லாம் தற்காலிகமானது சுப்பையா. ஆனா கொடுத்த வாக்க தவறுனா வாழ்நாள் முழுக்க வலிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன ஆனாலும் இந்த பையில இருக்கிற காகிதங்கள் நனையக்கூடாது. அது நனைஞ்சிட்டா ராமையா வாழ்க்கை அழிஞ்சிடும். நான் தண்ணி வராம அழுத்தி பிடிச்சிக்கிறேன். படகை சீக்கிரமா ஓட்டிக்கிட்டு போ சுப்பையா. என்னங்க, உங்களுடைய முயற்சிக்கு முன்னாடி இந்த காத்து மழையெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. தண்ணி இப்போ உள்ள வரலங்க. அங்க பாருங்க, அந்த கரையோரமா சின்னதா ஒரு வெளிச்சமும் தெரியுது. ஆமாங்க ஐயா, என்னதான் வெள்ளம் வந்தாலும் உங்க தர்மம் நம்மள காப்பாத்தி இருக்கு. நம்ம கரைக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க கரைக்கு வந்து சேரும்போது பூபதியோட அடியாட்கள் 2 பேரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கையில விளக்கும் கம்பும் 2மே வச்சிருந்தாங்க. ஓஹோ, எவ்வளவு துணிச்சல் சீனிவாச ஐயா. இந்த புயல்லையும் கூட ஆத்த தாண்டி வந்திருக்கீங்களா? ஆனா இனிமே நீங்க ஒரு அடிய கூட எடுத்து வைக்க முடியாது. அந்த தோல்ல இருக்கிற பைய கொடுங்க. வீரையா, நீ அந்த பூபதி செய்யற அநியாயத்துக்கு துணையா இருக்க வந்திருக்க. ஆனா நான் என் மாப்பிள்ளைக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த வந்திருக்கேன். குறுக்க வராம விலகி போயிடு, இல்லனா கஷ்டப்படுவ. டேய், இவனை சீக்கிரமா பிடிங்கடா. கையோட அவன் கொண்டு வந்திருக்கிற தோல் பைய புடுங்கி நதியில வீசுங்க. அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரேடியா ஸ்ரீனிவாசனை தாக்க வந்தாங்க.
ஆனா ஸ்ரீனிவாசன் 2 பேரும் தாக்குனாலும் கூட அந்த பத்திரம் இருக்கிற பையன் மட்டும் அவங்களுக்கு கொடுக்கவே இல்ல. அந்த போராட்டத்துல கால் வலிக்கு ஸ்ரீனிவாசன் சேத்துல கீழே விழுந்துட்டாரு. அப்படி கீழே விழுந்ததுல பாவம் அவருடைய காலும் கூட சுளுக்கி போச்சு. அடிபட்டு எவ்வளவுதான் வலி எடுத்தாலும் அவர் கையில இருக்கிற பத்திரத்தை மட்டும் யாருக்கிட்டையும் கொடுக்கல. ஏண்டா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷனை இப்படி அடிச்சு போடுவீங்க? அந்த வீணா போன பூபதி கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இவ்வளவு கேவலமான விஷயத்தை செய்றீங்க. அடே வீரையா, இன்னையோட உங்க அநியாயங்கள் எல்லாம் செல்லாது. நீங்க செய்யற அநியாயங்களை இந்த ஊரே பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. தாசில்தார் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுடா. உங்க எல்லாருக்கும் ஊர் ஜனங்க கையால தண்டனை கிடைக்க போகுது. டேய், ஊர் ஜனங்களாம் வந்துகிட்டு இருக்காங்க. இங்க இருந்தா நம்மள உண்டில்லன்னு ஆக்கிடுவாங்க. வாங்கடா போலாம். அதை கேட்ட வீரையா அங்கிருந்து வேகமா ஓடி போயிட்டான். வழியால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஸ்ரீனிவாசனை கை கொடுத்து ஜானகி அம்மாவும் சுப்பையாவும் எழுப்புனாங்க. ஏங்க, காலை சுளுக்கிடுச்சா? ஐயோ, வீங்கி போயிருக்கே, நடக்க முடியாதே. பேசாம கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து ஓய்வு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஓய்வெடுக்கலாம் ஜானகி. இப்ப நேரம் என்ன ஆச்சு? 7:30 ஆகுது. நாம இன்னும் 1 மைல் தூரம் நடந்து போகணும். என் கால் வரலனாலும் சரி, நான் இழுத்துக்கிட்டு வந்துடுவேன். நாம வயலுக்கு போயாகணும். வா ஜானகி, என்ன பிடிச்சிக்கோ. நாம இங்கிருந்து போகணும். அடுத்த நாள் காலையில 8 மணி இருக்கும். மழை சுத்தமா நிக்கல, கொஞ்சமா பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ராமையாவோட வயல் கிட்ட தாசில்தார் அவருடைய ஆட்களோட நின்னுக்கிட்டு இருந்தாரு. பக்கத்திலேயே பூபதியும் அவருடைய அடியாட்களும் கூட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ராமையாவும் சரஸ்வதியும் கண்ணுல கண்ணீரோட அங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ராமையா, நேரம் போய்கிட்டே இருக்கு. ஆனா இந்த இடம் உன்னோட அப்பாவோடது தானே சொல்றதுக்கு நீ எந்த ஆதாரமும் கொடுக்கல. பூபதி கொடுத்த இருக்கிற ஆவணத்தின்படி இந்த நிலங்கள் எல்லாமே அவங்களுக்கு கீழே தான் வருது. இப்ப நான் இந்த இடமெல்லாம் பூபதிக்கு சொந்தம்னு கையெழுத்து போட்டாகணும். ஐயா, தயவு செஞ்சு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்துருங்க ஐயா. எங்க மாமா சீனிவாச ஐயா சீக்கிரமா பத்திரங்களோட இங்க வந்துடுவாரு. இந்த நிலம் எங்க தாத்தா காலத்து நிலங்க ஐயா. என்னங்க தாசில்தார் ஐயா, இவன் ஏதோ சாக்கு போக்கு சொல்றான். அடிக்கிற புயல் காத்துல இந்த நதியை கடந்து வர்றது சாத்தியமா சொல்லுங்க? ராத்திரி நதியில வெள்ளம் அதிகமாச்சு. ஒருவேளை இவன் மாமா வந்தாலும் அவன் அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிருப்பான். நீங்க நேரத்தை வீணாக்காம கையெழுத்து போடுங்க ஐயா. பூபதி ஐயா, கொஞ்சம் எங்க மேல கருணைய காட்டுங்க. எங்களுக்குன்னு இருக்கிறது இந்த ஒரே ஒரு சொத்து மட்டும்தான். தயவு செஞ்சு இதை புடுங்கிக்காதீங்க. ராமையா, எனக்கு நிறைய வேலைங்க இருக்குப்பா. ஆதாரம் இல்லாம என்னால தள்ளி போட முடியாது. இதோ இப்பவே கையெழுத்து போடுறேன். சரியா தாசில்தார் கையெழுத்து போட போற நேரத்துல தூரத்துல இருந்து காலை இழுத்துக்கிட்டு நனைஞ்சு போன துணியோட சுப்பையா, ஸ்ரீனிவாசன், அப்புறம் அவருடைய மனைவியான ஜானகி 3 பேருமே வந்தாங்க. ஸ்ரீனிவாசனுடைய கையில அந்த பைய பத்திரமும் பத்திரமா இருந்துச்சு. அங்க பாருங்க ஐயா, என் மாமா வந்துட்டாரு. சரஸ்வதி, அங்க பாரு, மாமா வந்துட்டாரு. பாவம் ஸ்ரீனிவாசன் அதே இடத்துல அப்படியே முட்டி போட்டு உக்காந்து பையில இருக்கிற பத்திரத்தை எடுத்து தாசில்தார் கிட்ட கொடுத்தாரு. பாவம் அவருடைய உடம்பெல்லாம் குளிர் தாங்க முடியாம நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா கொடுத்த வாக்க நிறைவேற்றின அந்த சந்தோஷம் அவருடைய முகத்துல தெளிவா தெரிஞ்சுது. ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா, கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன். நதியில வெள்ளம் அதிகமானதால தாண்டி வர முடியல. நான் கொடுத்த வாக்குப்படி என் ராமையாவோட உண்மையான பத்திரங்களை கொண்டு வந்திருக்கேன். பாருங்க ஐயா. தாசில்தார் உடனே அந்த பத்திரத்தை எடுத்து படிச்சு பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. அது 1980வது வருஷத்துல இருந்த உண்மையான உரிமை பத்திரம். அதுதான் அந்த பத்திரத்துல இருந்ததும் ராமையாவோட அப்பா பேரு தான். அற்புதம். இந்த பத்திரம் எல்லாம் 100க்கு 100 உண்மையானது தான். இந்த பூமி ராமையாவுக்கு தான். பூபதி கொடுத்தது போலி பத்திரம்னு தெரியுது. ஐயா, அது எப்படி சாத்தியமாகும்? இவங்க என்னை ஏமாத்த பாக்குறாங்க. வாயமோடு பூபதி. அரசாங்கத்துக்கிட்ட போலி பத்திரங்களை கொடுத்ததுக்காக உன்னை தண்டிக்க வேண்டியது இருக்கும். ஒரு வார்த்தை கூட பேசாத. ராமையா, இந்த நிலம் உன்னோடது தான். உன் மாமாவோட இந்த நேர்மையையும் துணிச்சலையும் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பூபதி அவமானத்துல தலைகுனிஞ்சி அங்கிருந்து போயிட்டான். அப்போ ராமையா வந்து ஸ்ரீனிவாசனை கட்டி பிடிச்சி அழவே ஆரம்பிச்சிட்டான். சரஸ்வதியும் ஜானகி அம்மாவும் ஒருத்தங்க பார்த்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டாங்க. மாமா, எனக்காக இந்த புயல் மழையில உங்க உயிரையும் பணைய வச்சு போராடி வந்தீங்களா மாமா? இந்த கடனை எப்படி தீர்க்க போற மாமா?
ராமையா, இதுல என்னடா இருக்கு? இந்த பணம் நிலமெல்லாம் என்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா நாம ஒருத்தருக்கு கொடுத்த வாக்க தவிரனா எத்தனை கோடி கொடுத்தாலும் திரும்ப வராது. நாம ஏழைங்களா இருக்கலாம், ஆனா நம்ம வார்த்தைங்க தான் நமக்கு இருக்கிற சொத்து. நம்முடைய பந்தம் நம்ம வாக்குல தான் நிலைச்சு நிக்கும். அண்ணி, இன்னைக்கு நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் வந்துதான் எங்க குடும்பத்தை காப்பாத்திருக்கீங்க. சரஸ்வதி, குடும்பம்னு இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கணும். இந்த மழையால நமக்கு எவ்வளவு தொந்தரவு வந்தாலும் நமக்குள்ள இருக்கிற பாசத்தை இந்த மழையால எதுவும் செய்ய முடியாது. மழை இல்ல, வெள்ளத்தாலையும் எதுவும் பண்ண முடியாது. இப்படி அவ்வளோ பெரிய காத்து மழையிலும் கூட உசுர பணையமா வச்சு கொடுத்த வாக்க நிறைவேத்தின அந்த ஸ்ரீனிவாசனுடைய கதை அந்த ஊரோட சரித்திரத்துல அப்படியே நின்னு போச்சு. அன்னையில இருந்து ராமையா அவனுடைய வயல்ல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். 4 பேருக்கு அவனால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு கிராமத்துல ஜனங்க எல்லாரும் நிம்மதியா அவங்கவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய மளிகை கடைக்கு சொந்தக்காரரு தர்மையா. தர்மையா அவருடைய பேருக்கு ஏத்தாப்புலயே தர்மத்தின் வழியில வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவரு. பொருளை வாங்கும் போதோ விற்கும் போதோ அவரு எப்பவுமே யாரையுமே ஏமாத்தினதே இல்ல. தரமில்லாத பொருட்களையும் வித்ததில்ல. அதனால அந்த ஊர்ல மட்டும் இல்ல, அக்கத்து பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் கூட தர்மையா மேல ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு. இப்படி வாழ்க்கை பூரா நேர்மையான வழியில கஷ்டப்பட்டு உழைச்சி நிறைய சொத்துக்களையும் அதையும் தாண்டி ஊர்ல எல்லாருக்கிட்டையும் நல்ல பேரையும் அவரு சம்பாதிச்சிருந்தாரு. இப்ப அவருக்கு வயசாகிறதுனால அவருடைய வியாபாரம் சொத்துக்கள் எல்லாத்தையுமே அவருடைய ஒரே ஒரு பிள்ளையான ராமு கிட்ட ஒப்படைச்சிட்டு மிச்சம் இருக்கிற காலத்தை கோவில் குளம்னு போய் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாரு. ராமுவும் அப்பாவும் மாதிரி நல்லவன், நல்லா படிச்சவன், ஆனா உலக அறிவு இல்ல. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அவனால கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் காலையில திண்ணையில உட்காந்துக்கிட்டு தர்மையா அவருடைய மனைவியான வசந்தா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. இங்க பாரு வசந்தா, நம்ம காலம் முடியிற நேரத்துக்கு வந்துடுச்சு. இது வரைக்கும் எப்படியோ அந்த கடவுளோட கருணையால நேர்மை தவறாம எல்லாரோட நம்பிக்கையும் சம்பாதிச்சு இந்த வியாபாரத்தை நடத்திக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறமும் நம்ம கடையோட பேரு கெட்டு போயிடக்கூடாது. நம்ம கடையோட பொறுப்பை நான் ராமு கிட்ட ஒப்படைக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதாங்க. ஆனா நம்ம புள்ள ராமு ரொம்ப சின்ன புள்ள, புத்தகம் மட்டும்தான் தெரியும். இந்த வியாபாரத்துல இருக்கிற நுணுக்கங்களும் மனுஷங்களை பத்தியும் அவனுக்கு தெரியாதுல்ல. அதுலயும் முக்கியமா உங்களுடைய நண்பர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே அந்த பத்ரையா, லோகநாத, இவங்கள மாதிரி மோசமான ஆட்கள் இருக்கிற எந்த உலகத்துல என் புள்ளைய கொஞ்சம் கவனமா தான் நம்ம இருக்க சொல்லணும். லோகநாத என் பாலிய சிநேகிதனா இருக்கலாம் வசந்தா, ஆனா அவன் என்ன மாதிரி இல்லை. மற்றவங்க சொத்தை எப்படி திருடுறது அப்படின்னு யோசிக்கிற கெட்ட எண்ணம் கொண்டவன் அவன். எல்லார விடவும் அவன் வாழ்க்கை தான் அவனுக்கு முக்கியம். அதுலேயும் பத்திரையா இருக்கானே, என்னோட வளர்ச்சியை பார்த்தே பொறாமப்படுறவன் அவன். ஆனால் நம்ம பிள்ளைய காப்பாத்துறதுக்கான ரகசியம் என்கிட்ட இருக்கு. அது நம்ம முன்னோர்கள் நமக்காக கொடுத்த உண்மையை காட்டுற கண்ணாடி. அதை ரகசியமா பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். அந்த கண்ணாடிய பத்தி எங்க அப்பா சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேங்க. ஆனா அது ஏதோ கட்டுக்கதையில நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது உண்மையிலேயே வேலை செய்யுமா? அது நிச்சயம் வேலை செய்யும் வசந்தா. அது சாதாரண கண்ணாடி இல்லையே, இமயமலையிலிருந்து வந்த முனிவர்கள் என் தாத்தாவுக்கு பரிசா கொடுத்த கண்ணாடி. அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நின்று யாராவது பொய் சொன்னா, யாராவது ஏமாத்தணும்னு நினைச்சா அவங்களுடைய முகம் அந்த கண்ணாடியில ஒரு பயங்கர மிருகம் மாதிரி தெரியுமா? ஆனா உண்மையை சொல்றவங்களோட முகம் பௌர்ணமி நிலவு மாதிரி ஜொலிக்குமா? நாளைக்கே அந்த கண்ணாடியை என் புள்ளக்கிட்ட கொடுத்து யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு நான் கையோட சொல்லி கொடுக்கறேன். அதே நேரத்துல தான் தர்மையாவோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்த லோகநாத அவங்க பேசுனது எல்லாத்தையுமே ஜன்னலுக்கு பின்னாடி நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். லோகநாத எந்த நாளுக்காக காத்திருந்தானோ அந்த நாள் வந்துடுச்சு. தர்மையாவோட வியாபாரம் சொத்து எல்லாம் ராமு கிட்ட போன உடனே அப்பாவியான ராமுவை ஏமாத்தி எல்லாத்தையும் வாங்கிக்கலான்னு அவன் திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா உண்மையை சொல்ற கண்ணாடிய பத்தி கேள்விப்பட்டதும் அவன் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஆனா எதுவும் தெரியாத மாதிரி அவன் தர்மையா முன்னாடி வந்து நின்னு, என்ன தர்மையா, காலையிலேயே புருஷனும் பொண்டாட்டியுமா உக்காந்து ஏதோ ரகசியம் பேசுறீங்களே, உன்னோட உயிர் நண்பங்கிட்ட கூட சொல்ல மாட்டியா என்ன? வாடா லோகநாதா, வந்து இப்படி உக்காரு. ரகசியமெல்லாம் ஒன்றும் இல்லடா, எனக்கு வயசாகிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதான் என் கடையோட பொறுப்பை என் புள்ள ராமு கிட்ட கொடுக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்கோம்.
என்னடா சொல்ற? கடையோட பொறுப்பை இவ்வளோ சீக்கிரம் ராமுகிட்ட கொடுக்க போறியா? உன் புள்ள பச்சை குழந்தை, அவனுக்கு இந்த உலகத்தை பத்தி என்ன தெரியும்? அதுலயும் முக்கியமா இந்த பத்ரையாவுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவன் உன் புள்ளைய பாழங்கிணறுல தள்ளி விட்டுடுவான். பேசாம கொஞ்ச நாளைக்கு இந்த கடையோட கணக்கு வழக்கெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிடு. நான் அதை நல்லபடியா பாத்துக்கறேன். உன் புள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வராம எல்லாத்தையும் பாத்துக்கறேன்டா. சரியா போச்சு. இது ஏதோ திருடன் கையில சாவியை கொடுக்கற கதையல்ல இருக்கு, என்னங்க? வசந்தா, நீ சும்மா இரு. லோகநாதா, உன் அறிவுரையெல்லாம் என் பிள்ளைக்கு தேவைப்படும் தான். ஆனா நீச்சல் கத்துக்கணும்னா தண்ணியில இறங்கணும்ல. கையும் காலையும் உதைச்சி தானே கத்துக்க முடியும். அவனுக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுக்க என் வம்சத்தை சேர்ந்த ரகசிய கண்ணாடியை கொடுக்கலான்னு இருக்கேன். கண்ணாடியா? அந்த பழைய கண்ணாடியை வச்சு அவன் என்ன பண்ண போறான்? சந்தைக்கு கொண்டு போய் வித்தா அதுக்கு 10 ரூபாய் கூட கிடைக்காது. வியாபாரத்துக்கு கணக்கு முக்கியம். கண்ணாடியை வச்சு என்ன பண்றது? ஆனா அது சாதாரண கண்ணாடி இல்ல லோகநாதா, உண்மையை சொல்ற கண்ணாடி. அது முன்னாடி நின்று யாராவது பொய் சொன்னாங்கன்னா அவங்க முகம் ரொம்ப கொடூரமாகவும் பயங்கரமாகவும் தெரியும். ஓஹோ, அப்ப இந்த கண்ணாடி ராமுகிட்ட இருந்தா என்னோட வேலை நடக்காது போல. எப்படியாவது அந்த கண்ணாடியை உடைக்கணும், இல்ல அதை எங்கேயாவது தூக்கி போடணும். நீ வேற என்ன தர்மையா? இந்த காலத்துல கூட யாராவது இதை நம்புவாங்களா? சரி, உன்னோட நம்பிக்கைய நான் கெடுக்க விரும்பல. எனக்கு நேரமாகுது, வேலை நிறைய இருக்கு, நான் வரேன் அப்படின்னு சொல்லி மெதுவா அங்கிருந்து கிளம்பிட்டான். அடுத்த நாள் காலையில தர்மையா அவருடைய புள்ளையான ராமுவ பூஜை அறைக்கு வர சொன்னாரு. ஒரு பட்டு துணியில சுத்தி வச்சிருந்த அழகான ரத்தினக்கல் பதிஞ்சிருந்த ஒரு கண்ணாடியை எடுத்து ராமு கிட்ட கொடுத்து, இங்க பாருப்பா, இன்னையிலிருந்து நம்ம வியாபாரத்தோட பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். வியாபாரம் பண்றது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. யாரையும் மட்டமாவும் பார்க்கக்கூடாது, யாரையும் நம்பவும் கூடாது. இந்த கண்ணாடியை உன் நாற்காலிக்கு பின்னாடி எப்பவும் வச்சுக்கோ. அப்பா, வியாபாரங்கிறது பொருளை வாங்கி பொருளை விற்கிறது தானே, அதுக்கு நடுவில் கண்ணாடி எதுக்கு? இது உன்னோட முகத்தை பார்த்துக்கிற கண்ணாடி இல்லப்பா, இது உண்மையை காமிக்கிற கண்ணாடி. யாராவது உன்கிட்ட வியாபாரத்தில் ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்கள இந்த கண்ணாடி முன்னாடி நின்று பேச வையி. அவங்க மனசுக்குள்ள எதுவும் கெட்ட எண்ணம் இல்லைன்னு வச்சுக்கோ, அவங்க முகம் இதில் நிலா மாதிரி ஜொலிக்கும். கெட்ட எண்ணத்தோட இருந்தாங்கன்னா அவங்க முகம் கொடூரமா தெரியும். அதை கேட்டு ராமு அப்பாவோட காலில் விழுந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு கடைக்கு கிளம்புனான். அந்த கண்ணாடிய அவன் கல்லாப்பெட்டி வச்சிருந்த இடத்துல வச்சான். இப்படியே கொஞ்ச நாள் வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. தர்மையாவோட வியாபாரம் அவனுடைய பிள்ளையான ராமு கிட்ட போச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பத்ரையா ஒரு திட்டத்தை போட ஆரம்பிச்சான். ஒரு நாள் காலையிலேயே அவனுடைய வண்டியில சில பொருட்களை எடுத்து போட்டுக்கிட்டு அவன் ராமுவோட கடைக்கிட்ட வந்தான். என்னப்பா ராமு, உங்க அப்பா கடையோட பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியா வீட்டில் ஓய்வெடுக்கிறான் போலையே. சரி சரி, நான் காஷ்மீர்ல இருந்து குங்குமப்பூவும் ஏலக்காவும் கொண்டு வந்திருக்கேன். உங்க அப்பா பேர்ல இருக்கிற மரியாதையில கம்மி விலைக்கு தான் கொடுக்கறேன். உடனே ராமு அந்த குங்குமப்பூவை கையில எடுத்து பார்த்தான். அது சிகப்பு வண்ணத்துல பளபளன்னு ஜொலிச்சுது. அவனுக்கு ஆசையா தான் இருந்துச்சு. ஆனாலும் அப்பா சொன்னது மீற முடியாது இல்லையா? அதனால அந்த மந்திர கண்ணாடி முன்னாடி அவங்கள நின்னு பேச சொன்னான். சந்தோஷங்க ஐயா, இந்த பொருள் நல்லா இருக்கு, நான் இதை வாங்கிக்கிறேன். ஆனா ஒரு தடவை இந்த கண்ணாடி முன்னாடி நின்று இது கலப்படமே இல்லாத பொருள்னு சொல்லுங்களேன். என்னடா, என்னையே அவமானப்படுத்த பார்க்குறியா? நான் எதுக்காக கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லணும்? இது எங்க வியாபார வழக்கம், தயவு செஞ்சு நின்று சொல்லுங்களேன். அப்போ வேற வழி இல்லாம பத்ரையா அந்த கண்ணாடி முன்னாடி நின்னு, நான் கொண்டு வந்த பொருள் எல்லாமே சுத்தம் தரமானது அப்படின்னு சொன்ன உடனே அந்த கண்ணாடியில அவனுடைய முகம் கருப்பா ரொம்ப பயங்கரமா விகாரமா தெரிஞ்சது. அதை பார்த்ததுமே ராமுவுக்கு புரிஞ்சு போச்சு இது தப்புன்னு. இங்க பாருங்க ஐயா, இது காஷ்மீர் குங்குமப்பூ இல்ல, சாயம் போட்ட சோள நாருன்னு தெரியுது. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க, இல்ல பெரிய மனுஷங்களை கூப்பிட்டு விஷயத்த சொல்லுவேன். அதை கேட்டதுமே அவமான பாரத்தோட பத்ரையா தலை குனிஞ்சுக்கிட்டு அவன் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டான். இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவுச்சு. இதை கேள்விப்பட்ட லோகநாதனும் பயப்பட ஆரம்பிச்சான். பத்ரையாவை அவன்கிட்ட தோத்து போயிட்டான், நான் நேரா போனா செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி ஒரு வெளிநாட்டு வியாபாரிய அவனுடைய ஆளா தயார் பண்ணி அவனு ராமுவோட கடைக்கு அனுப்புனான். வணக்கங்க ஐயா, நான் பக்கத்து ஒரு வியாபாரி. காட்டு வழியில வரும்போது கொள்ளக்காரங்க என்கிட்ட இருந்ததெல்லாம் திருடிட்டாங்க. என்கிட்ட இந்த வைரம் மட்டும்தான் இருக்கு. எனக்கு இப்ப பணம் தேவைப்படுது.
அதனால தான் 10,000 ரூபாய் மதிப்புள்ள இந்த வைரத்தை 1000 ரூபாய்க்கு உங்ககிட்ட கொடுக்கறேன். அத கேட்டதும் ராமு அந்த ஜொலிக்கிற கல்ல பார்த்து ரொம்பவும் ஆசைப்பட்டான். உடனே கண்ணாடி ஞாபகத்துக்கு வந்து அந்த வியாபாரிய கண்ணாடி முன்னாடி நின்னு அவன் கொண்டு வந்த பொருளோட தரத்தை சொல்ல சொன்னான். அவன் சொன்ன உடனே கண்ணாடியில அவனுடைய முகம் கருப்பா ரொம்ப பயங்கரமா ரொம்ப விகாரமா மாறுச்சு. என்னை ஏமாத்த நினைக்காத. இது வைரம் இல்ல, வெறும் கண்ணாடி கல்லு. உண்மையை சொல்லு, யாரு உன்னை இங்க அனுப்புனது? அப்ப அந்த வியாபாரி பயத்துல நடுங்கிக்கிட்டே, என்ன மன்னிச்சிடுங்க, லோகநாத ஐயா தான் எனக்கு 1000 ரூபாய் வரும் அப்படின்னு ஆசை காட்டி இந்த மாதிரி உங்களை ஏமாத்த சொன்னாருன்ற உண்மையே சொன்னான். அப்பதான் ராமுவுக்கு லோகநாத யாரு அப்படிங்கறது தெரிய வந்துச்சு. ஆனா லோகநாத அந்த மாதிரி திட்டங்களை அப்போ கைவிடல. கடைக்கு வெளியில இருந்து வரவங்கள தானே அந்த கண்ணாடி அவங்க தப்பானவங்கன்னு சொல்லும், கடைக்கு உள்ளேயே இருக்கிறவங்கள அந்த கண்ணாடி தப்பானவங்கன்னு சொல்லாது இல்லையா? தர்மையாவோட கடையில மல்லிகா அப்படிங்கிற ஒரு ஏழை வீட்டு பொண்ணு பல வருஷமா நம்பிக்கையா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அவ மேல தர்மையாவுக்கும் ராமுவுக்கும் ஒரு நல்ல கௌரவம் இருந்துச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் கொஞ்ச நேரம் கடையில ஆட்கள் இல்லாத நேரமா பார்த்து லோகநாதன் வந்து கல்லாவுல இருக்கிற 1000 ரூபாய் பணத்தை எடுத்து மல்லிகாவோட பையில வச்சான். கொஞ்ச நேரத்துல கல்லா பெட்டியில பணத்தை காணோம் அப்படின்னு லோகநாத சத்தமா கத்த ஆரம்பிச்சான். அப்ப ராமு எல்லாரையுமே வர சொன்னான். எல்லாருடைய பையில தேடும்போது மல்லிகாவோட பையில அந்த பணம் கிடைச்சது. மல்லிகா கண்ணுல கண்ணீரோட, நான் எந்த தப்பு பண்ணலங்கய்யா, என்ன நம்புங்க அப்படின்னு கதறினா. பாத்தியா ராமு, பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்தாலும் கடைசியில அது தன்னோட குணத்தை காட்ட தான் செய்யும். ஒரு நிமிஷம் இருங்க, மல்லிகாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உண்மை என்னன்னு இப்ப இந்த கண்ணாடி சொல்லும். மல்லிகா, இந்த கண்ணாடி முன்னாடி வந்து நீ உண்மைய சொல்லு அப்படின்னு சொன்னதும் மல்லிகா கண்ணுல கண்ணீரோட அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னா. நான் 1 ரூபாய கூட திருடல அப்படின்னு அவ அந்த கண்ணாடி முன்னாடி நின்னு சொன்னா. அப்ப அந்த கண்ணாடி அவளை ரொம்ப அழகா காட்டுச்சு, விகாரமா காட்டவே இல்ல. மல்லிகா அந்த கண்ணாடியில ஒரு தேவதை மாதிரி பார்க்க ரொம்ப அழகா இருந்தா. அதை பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு மல்லிகா மேல எந்த தப்பும் இல்லைங்கிறது. போட்ட திட்டம் எல்லாமே சரியா நடக்காததுனால லோகநாத பத்ரையா 2 பேருமே கை கோர்த்தாங்க. அந்த கண்ணாடியை அழிச்சாதான் நாம வாழ முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கண்ணாடியை பத்தி புகார் கொடுக்கறதுக்காக நேரா அந்த ஊரோட தலைவரான சோமையாவை பார்க்க போனாங்க. ஐயா சோமையா ஐயா, நம்ம தர்மையாவோட வீட்டுல செய்வன வச்ச கண்ணாடி ஒன்று இருக்கு. அந்த கண்ணாடியை குறுக்கில் வச்சுக்கிட்டு அவரோட புள்ள ராமு வர்ற வியாபாரிங்க எல்லாரையும் அவமானப்படுத்துறான். அந்த கண்ணாடியால நம்ம ஊருக்கு ஏதோ கெடுதல் வரப்போகுதுன்னு தோணுது. ஆமாங்க ஐயா, அந்த கண்ணாடி மனுஷங்களை ரொம்ப பயங்கரமா காட்டுது. அந்த கண்ணாடி நம்ம ஊருக்குள்ள இருந்தா நம்ம ஊருக்கே கெடுதலுங்க. தர்மையா மாதிரி ஒரு நல்லவன் வீட்டுல செய்வன வச்ச பொருள் எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. சரி, நானே ஒரு தடவை நேர்ல வந்து என்னன்னு பாக்கறேன். அடுத்த நாள் அந்த ஊரோட தலைவரான சோமையா, அந்த ஊர் கோவில் பூசாரி, அப்புறம் பத்ரையா, லோகநாத, ஊஜனங்க எல்லாருமே தர்மையாவோட கடைக்கு வந்தாங்க. தர்மையா கிட்ட சோமையா, தர்மையா, உன்கிட்ட இருக்கிற கண்ணாடியை பத்தி பத்ரையாவும் லோகநாதனும் புகார் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அந்த கண்ணாடியை கொண்டு வா அப்படின்னு சொன்னதோ ராமு உள்ள போய் அந்த கண்ணாடியை கொண்டு வந்து வெளியில வச்சான். முதல்ல சோமையா அவருடைய முகத்தை போய் அந்த கண்ணாடியில பார்த்தாரு. அவரு மனசுல எந்த கெட்ட எண்ணமும் வச்சுக்காத ஒரு நல்ல மனுஷன். அந்த கண்ணாடியில அவருடைய முகம் கடவுள் மாதிரி அழகா தெரிஞ்சது. அதுக்கப்புறமா அவரு கண்ணாடி முன்னாடி நின்னு அவர் இந்த ஊரை எப்படி பாத்துக்கிறாரு அப்படிங்கறத சொன்னாரு. அப்படி சொன்ன உடனேயே அவருடைய முகத்துக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டமே வந்துச்சு. அதை பார்த்த உடனேயே அவரு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. ஆஹா, அருமை அருமை. தர்மையா, இது தெய்வீக பொருள். மனுஷனுக்குள்ள என்ன இருக்குன்னு இந்த கண்ணாடி காட்டுது. லோகநாதா, பத்ரையா, உங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணத்தை தான் அந்த கண்ணாடி பயங்கரமா காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையுமே திட்டினாரு. இது நடந்த அன்னைக்கு அவமானம் தாங்க முடியாம அந்த கண்ணாடியை எப்படியாவது உடைச்சாகணும் அப்படின்னு லோகநாத முடிவு பண்ணி அன்னைக்கு ராத்திரி நேரம் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா தர்மையோட கடைக்கு திருட்டுத்தனமா போனான். அந்த கடைக்குள்ள இருக்கிற அந்த ரகசிய கண்ணாடியை திருடிக்கிட்டு அவன் வீட்டுக்கு கொண்டு வந்தான். அவனுடைய அறைக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு விளக்கோட வெளிச்சத்துல அந்த கண்ணாடியில அவன் முகத்தை பார்த்துக்கிட்டு கண்ணாடி கிட்ட இப்படி சொன்னான். இப்ப சொல்லு, இந்த ஊர்லயே பெரிய புத்திசாலியும் பணக்காரனும் நான் தானே. இந்த தர்மையாவோட சொத்தும் எனக்கு தான் வந்து சேரப்போகுது. இப்ப நீ உண்மைய சொல்லு அப்படின்னு அவன் சொன்னானே இல்லையோ, அந்த கண்ணாடியில அவனுடைய முகம் ரொம்பவும் பயங்கரமான ஒரு ராட்சசனுடைய முகமா மாறுச்சு. அதை பார்த்த உடனே அவன் பயந்தே போயிட்டான். வேண்டாம், ஐயோ கடவுளே, இந்த கண்ணாடியில தெரியறது நான் தானா? நான் எதுக்கு இவ்வளவு பயங்கரமா தெரியறேன்? இல்ல, நான் அழகானவன், அறிவானவன்.
அப்படின்னு சொல்லி அவன் அந்த கண்ணாடியை உடைக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு கடப்பாரிய எடுத்தான். ஆனா அந்த நேரத்துல திடீர்னு அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து ஒரு கம்பீரமான குரல் கேட்டுச்சு. முட்டாளே லோகநாதா, கண்ணாடிய உடைச்சிட்டா நீ யாருங்கிறத கண்ணாடி காட்டாதா? கண்ணாடி 100 துண்டா உடையும் போது உன்னுடைய முகமும் பயங்கரமான உருவமா 100 துண்டா தெரிஞ்சு இன்னும் பார்க்க பயங்கரமா இருப்ப. இந்த கண்ணாடியில தெரியறது உன் மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணம் தான். சொந்த நண்பனுடைய சொத்தை அடைய ஆசைப்படுறியே, அந்த எண்ணத்தை தானே இந்த கண்ணாடி காட்டுது. இனியும் நீ திருந்தலன்னா இந்த கண்ணாடியே உன்னை அழிச்சிடும். அது கேட்டதும் லோகநாதனுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. அவன் கண்ணாடியை உடைக்க வச்சிருந்த அந்த கடப்பாரிய தூக்கி கீழே போட்டுட்டான். அவன் வாழ்க்கை பூரா பணத்துக்காக எவ்வளவு கெட்டவனா வாழ்ந்திருக்கான், நண்பனையே ஏமாத்த முயற்சி பண்ணிருக்கான். இது எல்லாமே அந்த கண்ணாடி அன்னைக்கு அவனுக்கு உணர்த்துச்சு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதோ இல்லையோ லோகநாதன் அந்த கண்ணாடியை எடுத்துக்கிட்டு நேரா தர்மையாவோட வீட்டுக்கு போனான். தர்மையாவும் ராமுவும் ஏற்கனவே கண்ணாடியை காணோம் அப்படின்னு வருத்தத்தோட தான் இருந்தாங்க. அப்போ லோகநாதன் அங்க வந்து, தர்மையா, என்ன மன்னிச்சிடு. நண்பங்கிற போர்வையில உன் சொத்து எல்லாத்தையும் அடைய பார்த்தேன். இந்த கண்ணாடி இல்லைன்னா நல்லதுன்னு நினைச்சு இதை கொண்டு போய் உடைக்க பார்த்தேன். ஆனா அந்த கண்ணாடி எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துச்சு. நான் பண்ணதெல்லாம் பாவம். எனக்குள்ள ஒரு ராட்சசன் இருக்கான். தயவு செஞ்சு எனக்கு தண்டனை கொடு. லோகநாதா, நீ செஞ்சது தப்புன்னு நீயே புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே போதும். உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கண்ணாடி யாரையும் தண்டிக்காது. நாம யாரு அப்படிங்கிறத நமக்கே காமிக்கும், அவ்வளவுதான். அப்பா, இனிமே இந்த கண்ணாடி நமக்கு தேவைப்படாது இல்லையா? ஏன்னா லோகநாத மாமா தான் மனசை மாத்திக்கிட்டாரு. இனி நமக்கு தான் எதிரியே இல்லையே. இல்ல ராமு, இந்த கண்ணாடி எப்பவும் நம்ம கூட தான் இருக்கணும். நமக்கு பிரச்சனைங்க இல்லாத போது இந்த கண்ணாடி தேவையில்லைன்னு தோணும். ஆனா மனுஷங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நாமாவே இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சூழ்நிலைக்காக நம்மள மாத்திப்போம். நாம சரியாதான் இருக்கோமா இல்ல தவறான பாதையில போறோமான்னு தெரிஞ்சுக்க நிச்சயமா நமக்கே இந்த கண்ணாடி தேவைப்படும். அன்னையில இருந்து லோகநாதன் அவனுடைய குணத்தை சுத்தமா மாத்திக்கிட்டான். அவனுடைய சொத்துல பாதி சொத்தை ஏழைகளுக்காக உதவி செய்ய கொடுத்தான். தர்மையா ராமு கூட சேர்ந்து நிறைய நன்மைகளை செய்ய ஆரம்பிச்சான். மல்லிகா மாதிரி இருக்கிற 7 பொண்ணுங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சான். லோகநாதன் கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து பத்ரையாவும் அவங்க வழியிலேயே, அதாவது தர்மத்தின் வழியிலேயே நடக்க ஆரம்பிச்சான். அன்னையில இருந்து அந்த கிராமத்துல யாரும் பொய் சொல்றதும் கிடையாது, இன்னொருத்தங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறதும் கிடையாது. ஏன்னா யாராவது பொய் சொன்னாலும் இல்ல யாராவது இன்னொருத்தங்களை ஏமாத்த நினைச்சாலோ அந்த கண்ணாடி அதை கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கிற பயம். அப்படி அந்த ஒரு கண்ணாடியால அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஒழுக்கமா மாறினாங்க. நாம மத்தவங்களை ஏமாத்தலாம், ஆனா நம்மளுடைய மனசாட்சிய நம்மளால ஏமாத்த முடியாது இல்லையா? நாம உள்ளுக்குள்ள கெட்ட எண்ணத்தை வச்சுக்கிட்டு வெளியில யாருக்கும் தெரியாம அதை பாதுகாத்துக்கலாம். ஆனா நாம கெட்டவங்க அப்படின்னா அது நமக்கு தெரியும் இல்லையா?